அம்மா உன் ஃபோன் சார்ஜ் இருக்குதா? எல்லா ஃபோனுமே ஆஃப் ஆகிடுச்சு. அந்த ஃபோன் கொடு. அந்த வாட்ச்மேன் யாரும் சொல்ல மாட்டாங்க. உன் ஃபோன் தான் என் ஃபோனை ஆஃப் ஆகுது. என்ன ஆஃப் ஆகுது? குச்சி ஒன்று எடுத்துக்கலாம்ல? குச்சி வாங்க வணக்கம். ரெஸ்டாரண்ட் அருமையான ரெஸ்டாரண்ட். என் ஃபோன் கொடு. சாப்பாடு மிக மகிழ்ச்சி. கண்ணாடி என் வீட்டில் போய் போட்டுக்கலாம் அந்த லைவு. இருப்பா கண்ணாடி எங்கே பார்த்துக்கிறேன். ஏய் கடையில் விட்டுறாங்க. இருக்குது போ. ஃபோன் கொடு. என்னம்மா வேண்டாம்? வீட்டில் போய் லைவ் போட்டுக்கலாம். இல்லைம்மா இதில் சார்ஜில் நல்லா ஆஃப் ஆகுதுமா. உடனே ஃபோன் கொடு. ஏன் ஃபோன் கொடு? பெங்களூர் டு சேலம் வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில நிமிடங்களில் வந்து விடுவோம். போடாதப்பா அம்மா தான் போடு. போட ஒரு 10 நிமிஷம் சிட்டி லைஃப் அருமையாக இருக்கும். மகிழ்ச்சி. பாலத்தை போய் இதில் இறங்கிக்கலாமா? பாலம் நேராக அண்ணா பார்க்கிட்ட இறங்கிக்கலாமா? பைபாஸில் போய் அதுலேருந்து அப்படியே போய்க்கலாம். அப்புறம் 10 மணி ஆகி இருக்குது. சேலம் வந்து எடுத்துக்கிட்டோம். சேலம் மாநகராட்சி, சேலம் சிட்டி இந்த வீட்டில் பேருந்து 10 மணிக்கு தான் சிவனுக்கு கடமை. ஒரே ஃபுல் ட்ரெஸ் தாங்க. 10 மணிக்கு மேலே ஃபோனில் போய் அடைஞ்சிக்குவாங்க. கூட அந்த தேவையில்லை. லைவ் போயிட்டு 10 மணிக்கு கட் பண்ணி ஆமாம் பரவாயில்ல. நேரமாகி விடுது இல்லை. அதனால் அவங்களும் நேரமாக போய் படுக்கணும். காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகணும். இருக்குதில்ல. என்று பாருங்க.
கிட்ட மாமன்னன் படம் வந்து எடுத்தாங்க. அந்த பாலத்துக்கு தான் இப்போ போக போகிறோம். இளைஞர்கள் எல்லாரும் கண்டு கழியுங்கள், கண்டு ரசித்து நல்லா இருக்கு. இதான் ஆன் பண்ணாத, இதான் பண்ணாத, அப்படியே ஓடிக்கிட்டு ஓட்ட விட 6 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒன்று அவங்களுக்கே பைத்தியம் முடிச்சு போயிருக்கோம். அப்படியே பித்துன்னு சொன்னால் என்னத்தை போய் பித்துறது, அது ஒன்றும் இல்லை. மனுஷனுக்கு கேஸ் இருந்தால் கேஸ் வெளியே வரத்தான் செய்யும். வெளியே வர வேண்டாம் லூஸ் ஆகி விடுவார். அதனால் வந்து கேஸ் வெளியே வரனால ஒன்றும் தப்பில்லை. வேறுங்க பாலம் 10 மணிக்கு கூட இவ்வளோ நேரடிக்கு போகிறாங்க. போக வேண்டியது கல்யாணம் நாளைப்பா நாளைக்கு. என்னடா எவ்வளோ பேர் இருக்காங்க. தண்ணி டாடிக்கு தண்ணி கொடுமா, டாடிக்கு தண்ணி கொடு கேட்குறாரு. மாமன்னன் எடுத்த திரைப்படம் பாலம் வருகிறது, வந்துவிட்டது. வந்து புதிய பேருந்து நிலையம் பீமா மலபார். இதில் தான் இந்த படம் எடுத்தார்கள். அதில் போகிறதுக்கு இது எவ்வளோ சாப்பிட்டுட்டேன். இந்த மாதிரி நேரங்கள்லாம் போட முடியாது. இருந்தாலும் போகும்போதே போட்டு பார்த்துக்கிட்டா இருக்காங்க. ஏஎம்ஆர் ஜோதிஸ் மலபார் விஆர்டி பேபி டெக்ஸ். மணி 10 மணி ஆகிடுச்சு. இல்லை மிகவும் சிறப்பான பயணம். கேஸ் பிரியலன்னா தொந்தரவாயிட்டேன். கடமுடா என்று வயிறு ஊற்றிக்கிட்டு தான் மனிதனுக்கு வந்து அது முக்கியம். நேயர்கள் விருப்பத்துக்காக அது சொல்லியிருக்கோம். பழைய பேருந்துலையும் மாவட்ட ஆட்சியில் ஆத்தூர் செல்லும் சாலையில் நம்ம போகணும். பத்து மணியில் கூட என்ன போகுதுங்க பட்ட பிள்ளைங்க. இங்கே தான் போகிறது இல்லை இந்த பிள்ளைங்களாம். பாருங்க மணி 10 மணி. நானே வந்து ஆம்பளை பையன் ஜாப்பிட்டு வீட்டுக்கு போகிறேன். இன்னும் ஜாப் போன்னு போய்கிட்டு போகுது பாருங்க. தாங்க சுதந்திர நாடு, வேறு ஒன்றும் இல்லை. பார்த்தீங்களா? அன்றைக்கே வாங்கிட்ட சொன்னேன்லப்பா, வர வேண்டியது தானேப்பா அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்ல செய்தால் அவர் பேசுறது நல்லாவே கேட்கும். வேண்டாம் நமக்கு என்ன கருத்துக்கு பிரச்சனை, நம்ம பிரச்சனை நம்மளுக்கு பிரச்சனை. உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. இல்லை அவங்க வந்து அவ்வளோ சும்மாலாம் பேசணும். இல்லை ஊரே கேட்குற மாதிரி பேசலாம், நாடே கேட்குற மாதிரி.
நம்ம நின்று கேட்கத்தான் செய்வார்கள். யார் பேசுவாங்க? அருமை அருமை. பூரா காரிலேயே பயணம் முடிந்து விட்டது. இன்று நாள் வந்து குட்டி பையன் வீட்டில் இன்று நாள் கடந்து விட்டது. நானூற்றம்பது கிலோமீட்டர் போய் வந்து விட்டான். மிக்க மகிழ்ச்சி. ஆனால் எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இவ்வளோ பேர் போகிறாங்க. பையன் வரல நீ கத்துறீங்க. என்னங்க இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோ நேரம் இன்றைக்கு கல்யாண நாள் இருக்கு, அதனால போகலான்னு சொல்லலாம். மீதி நாள்லாம் ரிசப்ஷன், மீதி நாள் ரிசப்ஷன் இருக்குது. அது இதுக்கு இன்றைக்கி போகலாங்க. இப்போ எப்போ பார்த்தாலுமே 10 மணி ஆகிடுது. இன்னும் எல்லாம் பாருங்க கண்ணாடி சாத்தா இது மாத்திரம் நீ தொண்டவலிக்க இங்கெல்லாம் நிற்காதவா? யார் கிராஸ் வருவாங்க? யார் கிராஸ் போடுறேன்? அண்ணா திருப்பி நிறுத்துறேன். வாங்கிட்டு வரியா? வா. இங்கே ஒரு மெடிக்கல் இருக்குது. இந்த மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் அந்தாண்ட போனால் மெடிக்கல் இருக்காது. காலையில் இந்த வரையும் ஜே ஆமாம். என்ன மெடிக்கல்ஸ் போயிட்டு வாங்க மலாருன்னு பட்டுன்னு மெடிக்கலில் என்ன மருந்து வாங்குறாங்களோ வாங்கட்டும், வாங்க. அது வரைக்கும் வர பஸ்ஸை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம். காட்டுறதுக்கு தூக்கம் வருதான் வருத்தம். வீட்டுக்கு போனால் தானே தூங்குறதுக்கு. வீட்டுக்கு போகிறதுக்கு அரை மணி நேரம், அரை மணி நேரத்துக்கு ஆகும். ஆயில் மாற்றம் தெரியல. 3100 கிலோமீட்டர் ஓடிப்பா.
என்ன மண்ணை பூச்சிருக்கிறதா சேர்த்த? பழனியப்பா ஃபில்டர் காப்பி அருமையாக இருக்குங்க. அந்த கடையில் மலையில் சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. பழனியப்பா ஃபில்டர் காப்பி, பல் மருத்துவமனை. எவ்வளோ பரபரப்பாக இருக்குங்க பாருங்கள். 10 மணிக்கு 10:15 ஆகிவிட்டது. 10:15 கூட எவ்வளோ பேர் வராங்க பாருங்கள். செல்கிறார்கள், ஒன்று வருகிறார், வந்து செல்கிறார்கள், யானை போய் கொண்டுத்தான் இருக்கிறார்கள். இருக்கா? வேணும் சைடு போட்டிருக்கு, அது மட்டும் வாங்கிக்கிட்டேன். வலிக்கு அப்புறம் 4 நிமிஷம் இது ஆலோட் வாங்கிக்கிட்டேன். ஒன்று தான் வாங்கிக்கிறேன். ஆலோட்டை ஒரே ரூமில் தானே படுக்கிறோம். வேறு வந்து இல்லை கேப்சூல் என்ன கேப்சூல் சொன்னாலும் கொடுத்தேன். என்ன கரகரப்பு போட்டிங்க தான் நிற்கும். நான்லாம் போய் வாங்க அதை ஆகிறது நேரம். என்ன பண்ணுறோம் வரோம். வேஸ்ட் இந்த கடைக்காரன் மெடிக்கல் வச்சுக்கிறோம்ல. சம்பாதிப்பான். கட் பண்ணிட்டு பாடக்கூட இருக்க ஓட்டம் ஒரு 1/2 மணி நேரமாக ஓட்டம். நாங்கள் வரதே 1/2 மணி நேரம் தான். அங்கேருந்து கேட்டுருவோம் இல்லையா? சென்னை மத்தூர் அங்கே பாரு வருது கள்ளக்குறிச்சி போறீங்களா? கள்ளக்குறிச்சிப்பா நாளைக்கு போயிட்டு இதுலேயே தானே வரணும். இங்கே எடுத்துக்கலாமே. அப்படியே பள்ளியோட போயிடுவா. லைவ் போயிட்டு பாரு. அப்படியா? சரி. இருந்து விருந்து சாப்பிட்டு விட்டு போகலான்னு சொன்னாங்க. வேற ஒன்று கல்யாணத்துக்கு போயிட்டு சாப்பிட்டு ரெண்டு பேர் கூட போனால் கூட போயிருந்தோம் கல்யாணத்துக்கு. யார் கூட்டு போடுறீங்க? நீ தான் மொய்க்கணும். உன் கல்யாணத்துக்கெல்லாம் வந்தாலும் எனக்கு தெரியல. வராதா?